வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மைசூர் போண்டா தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த போண்டாவுக்கு காம்பினேஷனாக ஒரு சட்னியும் பண்ண போகிறோம். இந்த சட்னியோட போண்டா சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போண்டா பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு 200 கிராம், தயிர் 100 ml, ரொம்ப புளிப்பில்லாத தயிரை எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2, அதையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் எடுத்திருக்கேன். இந்த பொருளெல்லாம் வீட்டில் இருந்தாலே போதும். அரை மணி நேரத்துக்குள்ளேயே இந்த போண்டாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் இப்போ மைதா மாவு சேர்த்துடலாம். இப்போ இது கூட அரிசி மாவையும் சேர்த்துடலாம். இதோட எடுத்து வச்சிருக்க தயிரையும் சேர்த்துடலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்கணும். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். தேவைப்பட்டதுன்னா பார்த்துட்டு கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாயிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பார்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் போண்டா சரியாக வரும். மாவை ரெடி பண்ணியாச்சு. மாவை கையில் எடுத்து போடும்போது இந்த பதத்துக்கு இருக்கணும். ரெடி பண்ண மாவை ஒரு பிளேட் போட்டு மூடி 10 நிமிஷம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சட்னி ரெடி பண்ணிடலாம். இந்த சட்னிக்கு தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன். இது கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துடலாம். புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்க்கணும். இதோட கொஞ்சமாக மல்லி இலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து, கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இறக்கிடலாம். இப்போ சட்னி ரெடி. போண்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவு ரெடி பண்ணி 10 நிமிஷம் ஆகுது. இப்போ நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். இது கூடவே நறுக்கி எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இந்த மாவுடைய 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்க்குறேன். அதாவது பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மாவில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன்.
வடை சட்டியில் இப்போ எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போண்டா போட்டு எடுத்துடலாம். போண்டா போடும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து போண்டாவாக போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், போண்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.